நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த கல்யாணத்தை என்னால ஏத்துக்க முடியாது. இந்த கல்யாணம் ஒரு கல்யாணமே கிடையாது. என்னால ஈஷான் கூட மட்டும் இல்ல, இந்த குடும்பத்தோடய சந்தோஷமா இருக்க முடியாது. ராதா, ராதா என்னாச்சு? ராதா, அட கடவுளே, மறுபடியும் இவளுக்கு பிபி லோ ஆயிடுச்சா? இரு, நான் டாக்டருக்கு ஃபோன் பண்ணிட்டு வரேன். ஏன் வேண்டாங்கற? இப்படியே விட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும் ராதா. ட்ரீட்மெண்ட் எடுக்க ஏன் இப்படி தயங்கிட்டு இருக்க? எனக்கு ஒண்ணு இல்ல. மாடிப்படி ஏறினேன், அதான் இப்படி தலை சுத்துது. ஏன் தலை சுத்தாம இருக்கும்? உடம்ப பத்தி உனக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? எப்ப பாரு அடுத்தவங்க வேலைய உன் தலையில போட்டுக்கிறது. இந்த வீட்ல இவ்ளோ பேர் இருக்காங்க, ஆனா எல்லா வேலையும் நீ ஒருத்தி தான் செய்வ. ஏன்னா ராதா மேடம் தான் எல்லா வேலையும் பாப்பாங்க. எதுவும் பேசாம இங்கே படுத்துக்க, இல்லனா எனக்கு சரியான கோவம் வந்துரும். படு. நான் என் ரூமுக்கு போறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ பேசாம இங்கே ஓய்வு எடுத்துக்க, அவ்வளவுதான். நான் போய் இந்திர கூட்டிட்டு வரேன், அவன் உன் பிபியை செக் பண்ணுவான். கல்யாணத்தப்ப 1008 வேலை பார்த்தல, அதான் இப்படி இருக்கு. அண்ணி நில்லுங்க, இங்க வாங்க. நான் என் ரூமுக்கு போறேன். சரிம்மா, நீ என்ன வேணாலும் பண்ணு. நான் போய் அக்காவை கூட்டிட்டு வரேன், அதுக்கப்புறமா அவங்க உன்னை பாத்துக்குவாங்க. ஏன்னா என் பேச்ச நீ கேட்க மாட்டல்ல. அண்ணி, அண்ணி, வேண்டாம். பெரிய அண்ணிய கஷ்டப்படுத்த வேண்டாம். நான் இங்கேயே ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். யாரையும் கூப்பிட வேண்டாம். இப்ப சந்தோஷம் தானே? சந்தோஷம்தா. இங்க பாரு ராதா, எல்லாரையும் கவனிச்சுக்கணுங்கிற அக்கறையில நீ ஏன் உன்னோட உடம்ப கவனிச்சுக்க மாட்டேங்கிற? ஏன் இப்படி பண்ற? உங்களால எப்படி இப்படி ஒரு பையனை எனக்காக சூஸ் பண்ண முடிஞ்சது? He is so ordinary looking. No X factor in him. உண்மை என்ன தெரியுமா டாட்? நீங்க என்னோட வாழ்க்கைய பாழாக்கிட்டீங்க. ஏம்மா நீ எங்க இருக்க? ஓஹோ, ஏம்மா பி சுஷீலா, கொஞ்சம் இந்த பொட்டியை மூடி வச்சுட்டு நான் சொல்றதை கேக்குறியா? சொல்லுங்கள் சுவாமி. உங்களுக்கு மருமகளை பிடிச்சிருக்கான்னு சம்பந்தி கேக்குறாரு. நான் என்ன சொன்னேன் தெரியுமா? இவளை விட நல்ல மருமக கிடைக்க மாட்டான்னு சொன்னேன். ரொம்ப சரியாதான் சொல்லிருக்கீங்க. நிஜமாதான், ரொம்ப அமைதியான பொண்ணு சுஹானா. அவ வாயை திறந்து சிரிச்சா அழகா இருக்கு. ஏதாவது பேசினா அப்படியே மேல இருந்து பூமழை பொழியற மாதிரி இருக்கு. நீங்க எப்ப சுகானா கிட்ட போய் பேசுனீங்க? நான் போய் பேசல, ஆனாலும் ஒருத்தரை பார்த்தாலே அவங்கள பத்தி நமக்கு தெரிஞ்சுரும் இல்லையா? அப்படியா? உங்களுக்கு கண் பார்வை சரியா இருக்கா? நான் ஒண்ணு குருடு கிடையாது. முதல்ல ராணுவம் யார் தேர்ந்தெடுத்தாங்க? என்ன கேள்வி இது? நம்ம பிள்ளைங்கதான். அது சரிதான், ஆனா நாம பொண்ணு பார்க்க போன போது முதல்ல அவளை யார் தேர்ந்தெடுத்தாங்க? ஆலோக்கு முதல்ல ராணுவம் எனக்கு தான் அறிமுகப்படுத்தினான். அதுக்கப்புறம் தான் பொண்ணு பாக்கிறதுக்கு நான் அவங்க வீட்டுக்கு உங்களை அனுப்பி வச்சேன். இல்ல, அதெல்லாம் முதல்ல நடந்தது. இப்ப தேவையில்லாம வாக்குவாதம் பண்ணாதீங்க. அன்னைக்கு தேதி என்ன, என்ன கிழமை, என்ன ட்ரெஸ் போட்டிருந்தீங்கன்னு எல்லாத்தையும் என்னால தெளிவா சொல்ல முடியும். சரி சரி, அதை விடு. எதுக்கு வீண் வாக்குவாதம்? பசங்களுக்கு ஒருத்தர் பிடிச்சிருந்தது. ஆனா ஒன்ன முதல்ல யாருக்கு பிடிச்சிருந்தது? பதில் சொல்லு. காத்தாடி விடுற சாக்கல உன்னை பாக்குறதுக்காக யார் வருவாங்க? சொல்லுமா. போங்க நீங்க. எங்க போறது? நான் இங்கத்தான் உட்காருவேன். அது சரி, எனக்கு சுஹானாவை ஏன் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு உனக்கு தெரியுமா? ஏன் அப்படி கேக்குறீங்க? என்ன அவளுடைய முகம் கொஞ்சம் பொண்ண மாதிரியே இருக்கு. முதல்ல இந்த வீட்டுக்கு மருமகளா நீ காலடி எடுத்து வச்சப்ப உன் முகமும் பார்க்க அப்படியேதான் இருந்தது. உனக்கு தெரியுமா, உன் கொலுசு சத்தத்தை வச்சே நீ தான் வரன்னு நான் அப்பவே கண்டுபிடிச்சிருவேன்.
இப்ப ஏன் கொலுசு போட்டுக்கிறது இல்ல? அது சரி, இத்தனை வயசுக்கு அப்புறமா இந்த வயசுல கொலுசை போட்டுக்கிட்டு நடந்தா வீட்ல இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? அதுவா சரிதான், விடு. அண்ணா, சுஹானாவுக்கு உன் ஜாட இருக்கு. ஆமா, நிஜமா தான் சொல்றேன். என்ன எழுந்துட்ட? டீ போட போறியா? ஆ, எனக்கு டீல கொஞ்சம் சக்கரை போட்டு கூட. அப்படி வாங்க. என்னடா கிழமை எதுக்காக நம்மள இப்படி புகழ்ந்துகிட்டு இருக்கான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த. அது டீல சக்கரை போடுறதுக்கு தானே? திருந்தவே மாட்டீங்களே. இல்லம்மா, நான் சொன்னதெல்லாம் நிஜம்தான். அடப்போப்பா, பாராட்டினா கூட இந்த வீட்டுல ஒண்ணும் கிடைக்காது. என்ன இந்த வீட்ல கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு தடவையாவது இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியோட, இந்த மாதிரி ஒரு பையனோட என்னால வாழ முடியுமான்னு யோசிச்சு பாத்தீங்களா? இந்த கல்யாணத்தை என்னால ஏத்துக்க முடியாது. இந்த கல்யாணம் ஒரு கல்யாணமே கிடையாது. என்னால ஈஷான் கூட மட்டும் இல்ல, இந்த குடும்பத்தோடய சந்தோஷமா இருக்க முடியாது. உண்மை இதுதானே டாட்? நீங்க என்னோட வாழ்க்கைய பாழாக்கிட்டீங்க. நீங்க எனக்கு பார்த்த 1000 மாப்பிள்ளைகளை நான் வேண்டான்னு சொன்னேன். அதனால நீங்க என்ன பழி வாங்கிட்டீங்க. டாட், சாப்பிட கொண்டு வரவா? என்னால இனிமே சாப்பிடவே முடியாது. அக்காவோட மாமியார் வீட்ல எனக்கு அவ்வளவு சாப்பிட கொடுத்தாங்க. என் வயிறு ஃபுல்லா இருக்கு. டாட், அக்கா போனது வருத்தமா தான் இருக்கு. ஆனா உங்களுக்கு ஃபுல் மார்க். அக்காக்கு ஒரு நல்ல ஃபேமிலி, அப்புறம் நல்ல பையனை செலக்ட் பண்ணிருக்கீங்க. நான் செஞ்சது சரின்னு உனக்கு தோணுதாமா? அதுல என்ன சந்தேகம்? சுஹானா இஷானோட சேர்ந்து சந்தோஷமா இருப்பால? I'm 100% sure, Dad. அங்க எல்லாருமே அவ்வளவு நல்லவங்க. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருக்காங்க, சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒருத்தர் விட்டு கொடுக்கறதே இல்ல. அவங்க எல்லாரும் ஒருத்தர் கிண்டல் பண்ணிக்கிட்டு சிரிக்கிறதெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா? ஏன் டாட், உங்களுக்கு அது பிடிக்கலையா? எனக்கு அங்கிருந்து இங்க வரதுக்கே பிடிக்கல. எல்லாத்தையும் விட ரொம்ப பெரிய விஷயம் மாமா. எவ்வளவு நல்லவர் தெரியுமா? ரொம்ப ஸ்வீட், எப்போ ஸ்மைலிங். நான் உனக்கு கேட்கவா? ஒருவேளை நான் நம்ம சுஹானாவுக்கு காரு, பங்களா, நிறைய பணம்லாம் இருக்கிற ஒரு பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்தேன்னா அப்போ? நோ வே டாட். டாட், அவங்க கிட்ட எல்லாம் பணம் இருக்கும், ஆனா நல்ல குணம் இருக்காது. ஆனா இஷான் மாமா குடும்பத்துல எல்லாருக்கும் நல்ல குணமும் இருக்கு, மனமும் இருக்கு. டாட், ஐ அம் so proud of you. அக்காக்கு நீங்க அவங்க வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய gift கொடுத்திருக்கீங்க. Are you sure? Yes, Dad. அக்காவை இஷான் மாமா அவங்களோட ஃபேமிலி நம்மளை விட நல்லா பாத்துப்பாங்க. நீங்க வேணா பாருங்க. எனக்கு ஒன்றும் புரியல. அந்த குடும்பம் சுஹானாவுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா இல்ல சுஹானா அவங்க சந்தோஷத்தை பறிக்க போறாளன்னு யாருக்கு தெரியும்? நான் தப்பு பண்ணிட்டேனோ? சுஹானாவை நினைச்சு கூட இல்ல, அந்த குடும்பத்தை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ப்ளீஸ் காட், சுஹானாவுக்கு புரிய வைங்க. டாட், என்னாச்சு? எதை பத்தி யோசிக்கிறீங்க? அண்ட் பை த வே, எதுக்காக அங்கிருந்து சீக்கிரமா கிளம்பி வந்தீங்க? நீங்க அக்கா ரூமுக்கு போயிட்டு உடனே வந்துட்டீங்க. 2 நாளா நீங்க வீட்டையே 2 ஆக்கிட்டு இருந்தீங்க. சுஹானா அக்காவை பார்க்கணும், அவங்க கிட்ட பேசணும். ஆனா நீங்க இன்னைக்கு அக்கா கிட்ட பேசவே விடல. வெரி பேட். டாட், என்னாச்சு உங்களுக்கு? அக்கா உங்ககிட்ட எதுவும் சொல்லல? டாட், அக்கா சந்தோஷமா இருக்கா. இனிமே நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். அப்பா ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்காரு? ஒருவேளை அக்கா ஏதாவது இல்ல
ஒருவேளை டாட் அக்காவை மிஸ் பண்றாருன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஓ, ஏன் இந்த நிஷா இன்னும் வர மாட்டேங்கிறா? எவ்வளவு நேரம் அவளுக்காக காத்துட்டு இருக்கிறது? சுஹானா, நீ சாப்பிடுமா. அவசரப்படாத ராணு, நிஷா தான் வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கால, அவ வந்துட்டுமே. அவ எப்ப வந்துட்டா. சாரி, ரொம்ப கஷ்டப்பட்டு ஆஃப் டே லீவ் வாங்கியிருக்கேன். என்ன சுகானா, சாப்பிட்டுட்டியா? இல்ல உனக்காக தான் அவ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. சீக்கிரம் வா. போய் கைய கழுவிட்டு வா. இதோ சீக்கிரம் போயிட்டு வா. இந்த தால் உனக்காகத்தான். இந்தா. அப்புறம் இந்த ஒரு நிமிஷம், எல்லாத்தையும் அவ பிளேட்ல வைக்கிறீங்களே, அவளுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டு வைங்க. நான் தயிரும் சப்பாத்தியும் தான் சாப்பிடுவேன். வெறும் தயிரும் சப்பாத்தியுமா? ஆனா நான் இது எல்லாமே உனக்காக தாமா பண்ணேன். இந்த ஸ்பெஷலா பன்னீர் மசாலா இத சாப்பிட்டு பாரு. இது ஸ்பெஷாலிட்டி. ப்ளீஸ் சாப்பிடு. உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சாப்பிடு. என்ன ஆமா, ராதா தேங்க. ராதாக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான் ரூம்ல இருக்கா. ஏன், என்னாச்சு? கல்யாணத்துல ராத்திரி பகல்னு வேலை செஞ்சால அதான் டயர்ட் ஆயிருப்பா. அவ ரெஸ்ட் எடுத்துக்கட்டும். என்னாச்சு சுஹானா? ஏன் சாப்பிட மாட்டேங்கிற? ஐம் டன். ஐ மீன், நான் சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டியா? ஆனா நீ எதுவுமே சாப்பிடலையே. உனக்கு இதெல்லாம் பிடிக்கலையா? நான் வேணா உனக்கு ஆம்லெட் போட்டு கொண்டு வரேன். நோ நோ, ஐ டோன்ட் நீட் இட். இல்ல நான் செஞ்சு கொண்டு வரேன். சீக்கிரம் போய் எடுத்துட்டு வந்துருமா. என்ன சுகானா நீ? இங்க பாரு, இத கொஞ்சம் சாப்பிட்டு பாரு. ஏன்னா இதுதான் எங்க எல்லாரோட ஃபேவரட். இத கொஞ்சம் ட்ரை பண்ணி பாரு. இது ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. ஆம்லெட் கொடுங்க. இந்த இதையும் அப்படியே சாப்பிடு. ஐயோ ராணு, ரஜினி, ஒரு நிமிஷம். சுஹானா, என்னம்மா ஆச்சு? உன் கண்ணு ஏன் கலங்கி இருக்கு? நீ அழறியானு? கண்டிப்பா இந்த இஷான் ஏதாவது சொல்லிருப்பான். இஷான், இவள நீ என்ன சொன்ன? ஒன்னும் சாப்பிட மாட்டேங்கிறா, எதுவும் பேச மாட்டேங்கிறா. நிச்சயமா நீ தான் ஏதாவது சொல்லிருப்ப. நீ இவள என்னடா சொன்ன? பாரு எப்படி அழறான்னு. சுஹானா, சொல்லுமா. மிளகாவை கடிச்சிட்டேன். மிளகா? ஓஹோ, நீ கொஞ்சம் கூட காரம் சாப்பிட மாட்டேன்னு எனக்கு தெரியாது. இரு, நான் மிளகாவை எடுத்துடுறேன்னு. எடுத்துட்டேன். இனிமே உனக்கு காரமே இருக்காது பார். இந்தா சாப்பிடு. தப்பிச்சிட்ட தம்பி. சரி, நீ போய் ராதாத்திய பாத்துட்டு வா. ஏன், என்னாச்சு உங்களுக்கு? உடம்பு சரியில்லை, போ நீ போய் பாத்துட்டு வா. போடா. நீங்களாம் சாப்பிடலையாம்மா?
அப்புறமா சாப்பிடுறோம். நீ முதல்ல சாப்பிடு. எதுக்கு காலையில இருந்து இப்படி பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கீங்க? கேட்டா நல்லா இருக்கன்றீங்க, ஆனா சாப்பிடவே மாட்டேன்றீங்க. நீங்க எப்பவுமே இப்படிதான் அத்தை. உடம்பு சரியில்லைனா போதும் சாப்பிடவே மாட்டேங்கிறீங்க. டாட், நீங்க லைஃப பாழாக்கிட்டீங்க. யூ ஸ்பாயில்ட் மை லைஃப், டாட். How could you do this to me? நான் நீங்க பெத்த பொண்ணு. இந்த வீட்ல என்னால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. நான் நல்லா தான் இருக்கேன். நீ உன் ரூமுக்கு போ. நான் எதுக்கு போகணும்? இப்ப எதுக்காக என்ன இங்க இருந்து துரத்துறீங்க? இது பாருடா செல்லம், நான் எதுக்காக உன்னை இங்க இருந்து துரத்த போறேன்? இங்க பாரு, சுஹானா ரூம்ல தனியா உட்கார்ந்துட்டு இருப்பால. அவ இந்த வீட்டுக்கு புதுசா வந்திருக்கா. நியாயமா நீ அவ கூட தானே இருக்கணும். அவ தனியா சந்தோஷமா இருக்கா. இனிமே அவளை பத்திலாம் நீங்க யோசிக்காதீங்க. ஏன் நீங்க என்ன எப்படி பாக்குறீங்க? தனியா எப்படி அவ சந்தோஷமா இருப்பா? ஒரு மனைவி புருஷன் இல்லாம எப்படி சந்தோஷமா இருப்பா? இப்ப சுகானா என்ன உங்க... இஷான், நீ சுகானா கூட சந்தோஷமா தானே இருக்க? இப்ப என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? நான் சந்தோஷமா தான் இருக்கேன். என்னை பத்தி யோசிச்சு நீங்க உங்க உடம்பை கெடுத்துக்காதீங்க. அதுவும் இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கல்யாணம் நடந்திருக்கு. நான் சந்தோஷமா இல்லாம இருப்பேனா? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சுகானா வித்தியாசமான சூழ்நிலையில இருந்து வந்திருக்கா. சில பேருக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். புது வீட்ல புது ஆளுங்களோட அவ்வளவு சீக்கிரம் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. நம்ம வீடும் நம்ம குடும்பமும் அவ குடும்பத்தை விட ரொம்ப வித்தியாசமானது. நீ அவளுக்கு கொஞ்சம் டைம் கொடு. அவ கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் உன்னை மனசார விரும்புவா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அவ கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் உன்னை மனசார விரும்புவா. இங்க பாரு, அவ ஏதாவது தப்பி தவறி உன்கிட்ட தப்பா பேசிட்டா கூட நீ அவளுக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு நீ தான் தெரிஞ்சு நடந்துக்கணும். நல்ல கதையா இருக்கே ராதாத்த. நீங்க என்ன சுஹானாவுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன விட்டுட்டு இப்ப அவளுடைய கட்சியில சேர்ந்துட்டீங்களா? வந்த கொஞ்ச நாளே அவ இந்த மொத்த குடும்பத்தையுமே மாத்திட்டா. என்னை விட உங்களுக்கு அவ்வளவுதான் ரொம்ப பிடிச்சிருக்குல்ல? ஓஹோ, என் ஈஷான் மச்சினர் என்ன வார்த்தை சொல்லிட்டாரு? கல்யாணம் ஆன உடனே பொசசிவா மாறிட்டா? உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ மட்டும்தான் சுகானா மேல அன்பு செலுத்தணுமா என்ன? சான்ஸே இல்ல. நம்ம வீட்ல அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. நாங்க எல்லாரும் சுகானா மேல பாசத்தை காட்டுவோம். ஓஹோ, ராதாத்த அங்க பாத்தீங்களா மூஞ்சி எப்படி மாறி போயிடுச்சுன்னு? இப்பெல்லாம் சுகானா பேரை சொன்ன உடனே புது மாப்பிள்ள மனசுல பட்டாம்பூச்சி பறக்குது போல இருக்கு இல்ல? இஷான், இத பாருங்க, எனக்கு ஒண்ணும் ஆகல. தயவு செஞ்சு நீங்க இதை சாப்பிடுங்க. ஆமா ராதாத்த, நீங்க கண்டிப்பா சாப்பிட்டுதான் தீரணும். இது பெரிய மாமியோட உத்தரவு. நீங்க இதை சாப்பிடலனா நான் பெரியம்மாவை போய் கூட்டு வந்துருவேன். போதும் போதும், பெரிய நீ பேரை சொல்லி எல்லாரும் என்ன பயமுறுத்திட்டு இருக்கீங்க? சரி ராதாத்த, பெரிய மாமிக்காக இல்லைனாலும் அட்லீஸ்ட் நீங்க இஷானுக்காகவும் சுகானாக்காகவும் சாப்பிடணும். நீங்க சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் இஷான் இங்க தான் உட்காந்துட்டு இருப்பா, ரூமுக்கு போக மாட்டான். இஷான் ரூமுக்கு போகாம இங்கேயே உட்காந்துட்டு இருந்தா பாவம் சுகானா அங்க தனியா ஃபீல் பண்ணுவா. இஷானும் சுகானாவும் இப்படி தனித்தனியா இருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இல்ல, கண்டிப்பா இல்ல. இல்ல, அது நான் எனக்கு எப்பவுமே இஷானும் சுகானாவும் சேர்ந்து
சந்தோஷமா இருக்கணும். அட பாருங்களேன், சுஹானாவோட பேரை கேட்ட உடனே என் மச்சனரோட முகம் பூரிச்சு போயிடுச்சு. நிஜமா சொல்றேன் இஷான், நீ சுஹானா மேல உயிரே வச்சிருக்கல்ல? ஆமா, சுஹானா மாடியில தனியா இருக்கிறதுனால அவளுக்கு போர் அடிக்கும்ல? இஷான், நீ போய் அவ கூட பேசிட்டு இரு. நான் தான் அத்தை கூட இருக்கேன்ல. உன்ன மாதிரி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க சுகானா ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்.